கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 128 5வது வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்தின் முதலாவது நாள். கடந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காத்து வழிநடத்தி நம்மை மேன்மைப்படுத்தினார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, சியோனில் இருந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் சியோனை நோக்கி பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் சமாதானத்தை குறிக்கிறது. சியோன் கர்த்தர் வாசம் செய்கிற மகிமையின் ஸ்தானத்தை குறிக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் உங்களுடைய ஜெபத்தை அதிகமாக்குங்கள், வேத வாசிப்பை அதிகமாக்குங்கள், கர்த்தரோடு கூட இணைந்து உடன்படிக்கை எடுக்க ஆரம்பிங்கள். உங்களுக்கு வேலை நேரம் மற்ற எல்லா நேரமும் இருக்கும். இருந்தாலும் இவைகளின் மத்தியிலே தியாகத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நான் என் நேரத்தை செலவழிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்படுவீர்களானால் இந்த நாளிலே அவர் சொன்ன வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் நீ சமாதானத்தை காண்பாய், எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய். உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்த்திருக்கிற மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். தயங்கி போய் சோர்ந்து போய் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் என் வாழ்வில் தோல்விகள், எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் என் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை, என்னுடைய பொருளாதாரத்தில் நான் பின்தங்கி இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்திலே நிராகரிக்கப்படுகிறேன் என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் இன்று பொருத்தனையோடு கூட ஜெபிக்க ஆரம்பிங்கள். அவர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லுவதில்லை. அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். இன்று அவரிடத்தில் உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயானால் நிச்சயமாகவே நீ அற்புதத்தை காண்பாய். உன்னை அதிசயங்களை இந்த மாதத்தில் அவர் காண பண்ணுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மையே நோக்கி பார்த்து உம்மை நம்பி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறபடியினால் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே காத்து வழி நடத்துங்கப்பா. சியோனில் இருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க. வாழ்நாள் எல்லாம் அவர்கள் சமாதானத்தை காணட்டும், நன்மைகளை காணட்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதிலும் ஒரு நன்மையும் குறைவுபடாதது படிக்கு நிறைவாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.